வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடலைக்கறி செய்ய கடலையை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, ஊற வச்ச முந்திரி 8 போல் எடுத்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதே மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த கடலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவி நல்லா திக்காகி கொதித்து வந்த பிறகு மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.